ஹேர் கேர் அதே மாதிரி 2 days ஒன் ஷாம்பு, டெய்லியெல்லாம் ஷாம்பு இருக்காது. டெய்லி ஷாம்பு எப்போ இருக்கும் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரெயிட்னிங் ப்ராசஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஹீட்டிங் நான் ரொம்ப வந்து ஹேரில் வந்து நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, அன்னன்னைக்கு வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஸ்ப்ரே இருக்கும், அதெல்லாம் இருக்குன்றதுனால. ஷாம்பு ரொம்ப மைல்டாக இருக்கும். பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி ஷாம்பு மட்டும் தான் நான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். அதுவுமே டாக்டர் சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிவிடுவேன். அது எப்படி யூஸ் பண்ணணுமோ. அண்ட் தென் ஆயிலுங்கிறது நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி 3 years ஆச்சு. அப்படியா? ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆயில்னால ஹேர் க்ரோ ஆகுறதுங்கிறது கிடையாது தான். அது உண்மை. ஏன்னா நான் ஆயிலெல்லாம் வைக்கும்போது இல்லாத ஒரு விஷயம், ஆயில் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் அந்த வளரதான் செய்யுது. ஆ முடிக்காக என்ன பண்ணணும்? இப்போ சொன்ன அந்த வீக்லி குடிக்கிற அந்த ஜூஸ் வந்து, அதில ஒரு நாள் நெல்லிக்காவும் இருக்கும். அந்த நெல்லிக்காய் ஏபிசி ஜூஸ்ல நீங்க சம்டைம்ஸ் ஆப்பிளுக்கு பதிலா 2 நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். மத்த ஜூஸ்ல ஒரு நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். வீக்லி அது 3 டேஸ் நெல்லிக்காய் நம்ம சேர்த்துட்டே இருந்தாலே அது ஒரு நல்ல விஷயம். நெல்லிக்காவோட ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ இந்த மாரி விஷயங்கள நடுவுல சேர்த்துக்கிறது